Hey folks, வணக்கம் and welcome back to Dinesh View. நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம கூட we have a Suzuki V-Strom with us. Yes, இந்த வண்டியோட இப்போ டூரிங் ரிவ்யூ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. It's not just a review. I'm going to ride this more than 200 plus kilometer today நான் சொன்ன மாதிரி. And yes, even mileage test கூட நான் அதெல்லாம் பண்ண போறேன். So இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. And yeah, இந்த வீடியோக்கு முன்னாடி ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். I just want your என்ன சொல்றது, ஒரு தாட், உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், உங்கள் லைக்ஸ், அது மட்டும் தான் எனக்கு இப்போது தேவைப்படுது. அண்ட் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் தீஸ் மச் ஆஃப் எஃபோர்ட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஒன்லி. அண்ட் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றியாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டியை நமக்கு ஆஃபர் பண்ணது வந்து பன் சுசுகி ராம்நாத். அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த வண்டியை நமக்கு வந்து டூரிங் ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணது. இட் நாட் ஜஸ்ட் அ ரைட் ரிவ்யூ, இட்ஸ் கோயிங் டு பி அ டூரிங் ரிவ்யூ. மோர் தென் 200 plus கிலோமீட்டர்ஸ் நான் இந்த வண்டி வச்சு ரைட் பண்ண போகிறேன். இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆக போகுது. ஸோ இங்கேருந்து நம்ம ஆக்சுவலாக டேங்க் ஃபில் பண்ணிட்டு அண்ட் மதுரைக்கு போக போகிறோம். அண்ட் மதுரைக்கு போயிட்டு ஆக்சுவலாக நான் அங்கே இன்னொரு பீஸ்ட் ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே போய் அந்த பீஸ்ட்டை ரிவ்யூ பண்ணிட்டு அண்ட் தென் இதே பேக்கில் ரிட்டர்ன் வந்து இந்த ஷோரூமில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். தட்ஸ் த அஜெண்டா டுடே. And yeah, it's going to be a fun vlog. Mileage test, touring review, நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். And yeah, stick with me. பெட்ரோல் பங்க்ல வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு அதுக்குள்ள. சரி, ஓகே, போதும் போதும், ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, ரைட்டு, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஆல் ரைட். இதுதான் இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆஃப் ரோடு தானே லிட்டரலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் பவர் வந்து சும்மா அள்ளிட்டு போயிட்டு இருந்துச்சு. எப்படி சொல்றது, நான் அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சும்மா அசால்ட்டா வந்து ஸ்கிட்டிங்னா ரொம்ப ஈஸியா ஆயிட்டு இருந்துச்சு. டயரிங் கண்ட்ரோல்லே இல்லை, ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு நீங்க எதுவுமே கிடையாது. ஓகே, நான் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ரோடு வந்து ஃபுல்லாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு 2-வே தான். ஸோ யா, நான் காட்டிடுறேங்க. இது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக 2-வே தான். அதனால வந்து ஒரு சர்டன் ஸ்பீடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 80 to 100 வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த 30 கிலோமீட்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஹைவேவாக மாறிடும், ஐ மீன் 4-வே மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்றிக்கலாம், லைக் ஒரு ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மணி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 11:30 ஆகுது. அப்புறம் உட்காந்துருக்கீங்க. கார்டு ஓப்பன் பண்றதுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பார்க்க முடியுது. சும்மா வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு கார்டு ஓப்பன் பண்ண உடனே வந்து என்னோட இழுத்துட்டு போறதை நான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உள்ள ஆக்சுவலா வந்து 4 லிட்டர் இருந்திருக்கு. நம்ம ஒரு 8.9 அந்த மாதிரி போட்டுக்கணும் நினைக்கிறேன். அப்படியே டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, திரும்ப ஃபுல்லா போட்டாச்சு. ஸோ இன்னொரு ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் இப்போ ரைட் பண்ணி மதுரைக்கு போறேன். மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதோட வாக்கரவுண்ட் ரிவ்யூ ஷூட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா அப்போ என்னால இந்த வண்டியில இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா பேச முடியும் அப்படின்னால. எனக்கு இது ஆக்சுவலா பர்சனலா பிடிச்ச வண்டி. நான் அந்த V-Strom வீடியோவே சொல்லியிருப்பேன். நானே ஒரு V-Strom கண்ணு தான், எனக்கே அந்த V-Strom ஒரு கண்ணு இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இன்னொரு டெஸ்ட் பண்ணலாம், ஆஃப் ரோட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பெருசா ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் இவங்ககிட்ட கேட்டேன். எனக்கு வந்து ஒரு லாங் டிரைவ் எனக்கு வேணும், நான் ரிவ்யூவும் போடுறேன், லாங் டிரைவ் ரிவ்யூவும் போடுறேன், மைலேஜஸ் எல்லாமே நான் போடுறேன், அந்த மாதிரி வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து சரி ஓகே நீ பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லாம சொல்லிட்டாங்க. வண்டியும் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட். ஒரு நல்ல சின்ன கிரியேட்டர், நான் வந்து ஒரு பெரிய கிரியேட்டர்லாம் கிடையாது. Just started my journey with the 500 subscribers I have now. பாதி கதை கூட பாதி வரலாம், கொஞ்சம் கூட இல்லை. ஜஸ்ட் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஸ்டெப் ஆன ஒன் சிங்கிள் ஸ்டெப், ஒரு ஸ்டெப் முதல் படியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாமே. நான் இந்த ஸ்டெப்ல இருக்கும்போது சரி இந்த சின்ன கிரியேட்டர் வந்து என்ன பண்ணிட போறான்
இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அவங்களை கம்பேர் பண்றப்போ வந்து இவங்க என்ன சொல்றது, ஃபார் மோர் கிரே அண்ட் பெட்டர் தென் தெம். சீரியஸ்லிங்க. ஆனா இந்த ஃபேஸ்ல தான் சப்போர்ட் பண்ண ஆளே இருக்காது. ஒன்ஸ் நீங்க க்ரோ ஆயிட்டீங்க, ஒரு 10K ஃபாலோவர்ஸோ இல்லை 20K ஃபாலோவர்ஸ் வந்துட்டா கூட வந்து தேல் ரெஸ்பெக்ட் அஸ் லைக் அந்த மாதிரி போயிடும். ஆனா இங்க வந்து எதுவுமே இல்லை. ஆனா எனக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து நான் எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. நான் அவ்வளவு இல்லைடா, எனக்கே இவ்வளவு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ கூட நான் கிளம்புறப்போ வந்து நீங்க லஞ்ச் சாப்பிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. லஞ்ச்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டக்குன்னு வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரோஸ் மில்க் டெஸ்ட் வாங்கி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா மில்க் கொடுத்தாங்க. நான் வந்து இல்லை, நான் அவ்வளோ சுகர் எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நான் டினை பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அவங்க ஆஃபர் பண்றாங்க. லைக் என்ன சொல்றது, சில இடத்துல நம்ம போனா வந்து மதிக்க விட மாட்டாங்க. இப்போ இன்னும் நமக்கு வந்து ராம்நாத்ல இந்த பஜாஜ் ஷோரூம்ல வந்து நமக்கு ஆப்ஷனே இல்லை. லைக் பழங்குள்ள ஒரு ஷோரூம் இருக்குது, ராம்நாத்ல ஒரு ஷோரூம் இருக்குது. இருந்தும் வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஒரு பஜாஜ் வண்டி கூட இது வரைக்கும் நான் கவர் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் ஒரு பஜாஜ் வண்டி கூட நான் இன்னும் கவரே பண்ணல. காரணம் வந்து அவங்க கேட்டதுக்கு வந்து இவ்வளவு காசுக்கான வண்டி உங்களை நம்பி நாங்க கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப இதுவா பேசினாங்க. லைக் அதை விட எங்க ஊர்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பஞ்சாயத்தா போச்சு. இந்த வண்டியோட ரிவ்யூ போறப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் பஜாஜ் தான் போகணும் அப்படின்ற மாதிரி போனேன். பட் வந்து போன இந்த மாதிரி செஞ்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் அவங்க இது வரைக்கும் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 வீடியோ தான் நம்ம போட்டுருக்கோம். இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட நம்ம பஜாஜுக்காக ஒரு வீடியோ கூட போடல. எனக்கு உண்மையிலேயே வந்து பஜாஜ் கூட சுத்தி பிடிக்கும். டாமினா இருக்கட்டும், என்எஸ்ஆ இருக்கட்டும், பேசுறமா ஃபேவரட்ஸ். பட் இது வரைக்கும் நான் வந்து ரிவ்யூ பண்ண முடியல. மேபி மதுரை இருக்க ஆர்கே பஜாஜ் எல்லாம் பேசணும், ஆர்கே பிரைம் கிட்ட பேசணும். நமக்கு வந்து பிரைம்போட மோட்டர் சைக்கிள் கிடைச்சது. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம பஜாஜோட இதையும் பேசினா கிடைக்கும் நம்புறேன். போய் பார்க்கலாம். இன்னைக்கு மேபி டைம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மைண்ட்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கார்னரிங்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எனக்கு மிஸ் ஆச்சு. இப்போ இங்க நான் போய் முட்டிடு வேணும் அப்படின்ற ஒரு பயன் டக்குன்னு எனக்கு வந்துச்சு. மேபி வண்டி பழக அது வருமானு தெரியல. வண்டியில இன்னும் கொஞ்சம் பழகணும். RPM வர இருக்குது. 136 மேல நடக்க முடியல இந்த ரோட்ல. இந்த கார்னரிங் அந்த நமக்கு அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் நமக்கு வர மாட்டேங்குது. நேக்கட் பைக்ஸ் அந்த மாதிரி பைக்ஸ் ஓட்டி அந்த மாதிரி ஃபீல் எடுத்துட்டு பெரிய வண்டி போறப்போ வந்து அந்த கார்னரிங்கான ஃபீல் வந்து யூ ஹேவ் டு ரெடியூஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
ரம்பிள் ஸ்ட்ரிப்லாம் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகல. ஸ்லோ ஸ்பீட்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது. அதை கவனிச்சா மட்டும் தான் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நான் அதை கவனிக்கல, ஸ்பீடா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அது ஒரு மேட்டரா எனக்கு ஃபீல் ஆகல. ஃபிஃப்த் கியரில் லோவஸ்ட்டாக 38, அது வேற கீழே போய்மா. போகுதுங்க. ஃபிஃப்த் கியரில் பார்த்தீங்களா, ஸ்லோவஸ்ட் வந்து என்னால் 31 வரை போச்சு. நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் கியரில் டாப் ஸ்பீட் பார்க்குறீங்களா, 31லேருந்து எவ்வளோ ஸ்பீடு நம்மளால போக முடியும் பார்த்துருவோம். இன்னைக்கு கியர் மாத்துறேன் வேணும்னு தான் மாற்ற பாருங்க. சரிம்மா, 9th RPM போறப்போ எனக்கு சரியான வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதுங்க. 19,000 RPM, சாரி 9,000 RPM போறப்போ எனக்கு நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. RPM peak. நான் வேற ஸ்பீடா போறேன், அந்த ஸ்பீட்ல நீங்க போகணும் அவசியமே இல்லை. எனக்கு டைம் இல்லை, அதனால அந்த ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கணும். ஆக்சுவலா டியூக்கையும் கவர் பண்றதா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டியூக்கையும் நான் கவர் பண்ணணும். எஸ், நம்ம இந்த வீடியோ கருத்தும் வந்து டியூக் ட்ரெயினிங்கோட வீடியோ தான் உங்களுக்கு வரும். இந்த பைக்கோட வீடியோ கருத்து டியூக் ட்ரெயினிங்கோட வீடியோ தான் வரும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். டயரிங்கான ஸ்டெபிலிட்டி எனக்கு வரல, எனக்கு அந்த பயம் தான் எனக்கு வருது. லீட் பண்றப்போ ஒரு கான்பிடன்ஸ் வரும்ல, அந்த கான்பிடன்ஸ் வந்து எனக்கு இந்த பைக்கை சுத்தமா போட்டுட்டு வரல. மேபி நான் பழகத்தான் இந்த பைக்கோட டைனமிக்ஸ் புரிஞ்சுக்கன்னா என்னால அது வருமோன்னு தெரியல. இன்னும் இவனாச்சும் போகணும், இல்லை நம்மளையாச்சும் போயிடணும். அவனும் போவாம நம்மளையும் போடாம லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். வழியூரா
இது கரெக்டாக இருக்குன்னு தெரியலையே. கிரேட். ஓகே, இப்போ நான் வாக் அரவுண்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வரேன். எந்தளவுக்கு சார்ஜ் இருக்குன்னு தெரியல, அது வேறு ஒன்று இருக்குது. ஹே ஃபோக்ஸ், வாக் அரவுண்ட் வீடியோ ஒரு வழியாக நான் முடிச்சிட்டேன். எஸ், இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ நான் முடிச்சிட்டேன். அண்ட் ஃபோனில் ஆக்சுவலாக வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ நான் அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் யா, இதுதான் செட்டப். ஏன்னா அவ்வளோ விண்டுங்க, சத்தியமாக கேமரா அவ்வளோ டைம் ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு வழியாக ஹெல்மெட் அதெல்லாம் போட்டு தான் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஹெல்மெட். ஸோ என்னால் வந்து இப்போது இந்த இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஸோ ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் சாப்பிடணும் லைட்டாக. நான் மோர் தென் 2.5 ஆயிடுச்சு. 3 o'clock ஐ கெஸ் இது ஆகிட்டுருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு பைக்கையும் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அதுக்காக டெஃபினட்டாக எனக்கு சார்ஜ் வேணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் அந்த டூரிங் ரிவ்யூவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்களை நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து பார்க்குறேன். பாய். மணிக்கிட்ட வந்து 7:30 ஆயிடுச்சு. குட் பி இம்ப்ரூவ்டு தான் சொல்றேன். இந்த வண்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அப்படி ஒரு விஷயத்த நீங்க வந்து எந்த ரிவ்யூலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. சிக்னல் அங்க இருக்கு, பார்த்தீங்கன்னா சிக்னல் அங்க இருக்குது, அங்கே நிற்கிறேன். ஸோ பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத. எண்டில் நான் வந்து பெட்ரோல் போடுறேன். ஐம் கோயிங் டு க்ளோஸ் ஒரு 100 அந்த மாதிரி தான் நான் போகிறேன். காய்ஸ், மழை வந்து செமையாக வந்துருச்சு. என்னோட ஹெல்மெட்லேயும் நீங்கள் பார்க்கலாம், இஷ்டத்துக்கு வந்து பெஞ்சிட்டு இருக்குது. ஃபைனலாக நான் ஷோரூமுக்கு ரீச் ஆகிட்டேன். ரன்மாடுக்கு மணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10:15 10:15 ஆகுது.